Today we are going to see about sulfuric acid. So sulfuric acid is H2SO4. So preparation, sulfuric acid can be manufactured lead chamfer process, Haskett process or contact process. So manufacture of sulfuric acid by contact process. So sulfur oxygen gives sulfur dioxide, very easy. Fe211O2 oxygen, so Fe2O3 iron oxide plus sulfur dioxide. So then sulfur dioxide formed is oxidized to sulfur trioxide. அது என்னவா கன்வெர்ட் ஆகுதாங்க sulfur trioxide by air in presence of catalyst such as V2O5 vanadium pentoxide. இதை போட்டோன்னா நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு இல்லையா, அது சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக மாறிடும். அந்த சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். அப்போது ஒலியம் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஒலியம்னா H2S2O7 H2S2O7. ஸோ அது கிடைக்கும். நம்ம அந்த ஒலியத்தை கன்வெர்டட் இன்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிடாக நம்ம மாற்றுறோம். எதை ஆட் பண்ணி டைல்யூட்டிங் இட் வித் வாட்டரை ஆட் பண்ணி அந்த ஒலியத்தை நம்ம என்ன செய்கிறோம், சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நமக்கு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் ப்ராசஸில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடை நம்ம சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாற்றி சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் தென் கெட் ஒலியம் அண்ட் தென் டைல்யூட்டிங் வாட்டர். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் present. And then physical properties, pure sulfuric acid is colorless, okay, high melting point. And then sucrose react with sulfuric acid 12 carbon and sulfuric acid 11 water இல்லையா. ஸோ ஃபார்மிக் ஆசிட்னா HCOH உங்களுக்கு தெரியும். அது கூட H2SO4 போட்டோன்னா கார்பன் மோனாக்சைடு C-மோனா H2SO4.H2O. ஸோ ஆக்சாலிக் ஆசிட் அதுதான் உங்களுக்கு வந்து COOH twice plus H2SO4 அப்போ CO plus CO2 H2SO4 H2O கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சல்ஃபியூரிக் ஆசிட் ஹைலி ரியாக்டிவ். ஸோ டீகாம்போசிஷன் ஆகி உங்களுக்கு திரும்பவும் வாட்டரும் சல்ஃபர் ட்ரைஆக்சைடாகவும் மாறுது. சல்ஃபியூரிக் ஆசிட் கூட NaOH போட்டால் சோடியம் பைசல்ஃபேட், சல்ஃபியூரிக் ஆசிட் கூட 2NaOH கூட சோடியம் சல்ஃபேட், சல்ஃபியூரிக் ஆசிட் கூட அமோனியா போட்டால் அமோனியம் சல்ஃபேட். ஸோ இந்த ஈக்குவேஷனும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ பாருங்கள் H2SO4 H2Oவும் SO2வும் ஒரு நேசண்ட் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகுது. சல்ஃபியூரிக் ஆசிட் ஆக்சிடைஸ் எலமெண்ட்ஸ் சச்சஸ் கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸ் இது கூட உங்களுக்கு என்ன ஆகுது, ரியாக்ட் பண்ணுது. இட் ஆல்சோ ஆக்சைட்ஸ் ப்ரோமைட்ஸ் அண்ட் அயோடைட் டு ப்ரோமின் அண்ட் அயோடின் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுது சல்ஃபியூரிக் ஆசிடு, அப்போ சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கிடைக்கும். ஸோ சல்ஃபர் கூட பண்ணும்போது சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கிடைக்கும். பாஸ்பரஸ் கூட பண்ணும்போது பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ H2SO கூட சேர்க்கும்போது சல்ஃபர் ட்ரைஆக்சைடு சல்ஃபர் கிடைக்கும். ஹைட்ரஜன் அயோடைட் கூட சேர்க்கும்போது சல்ஃபர் ட்ரைஆக்சைடும் அயோடினும் கிடைக்கும். ஹைட்ரஜன் புரோமைட் கூட பண்ணும்போது சல்ஃபர் ட்ரைஆக்சைடும் புரோமினும் கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், ZnSO4 ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. AlSO4 thrice ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போடுறாங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் CuSO4 2H2O. ஸோ சல்ஃபர் டை அப்போ லெட் சல்ஃபேட் and then reaction with salt KCl H2SO4 அப்போ KHSO4 balance H and then 1 Cl HCl and then KNO3 plus H2SO4. so K and then H and SO4, so H 1 H and NO3 HNO3. so Na2CO3 H2SO4 Na2 SO4 ஜாயிண்ட் ஆயிடுது. ஸோ H2 ஒரு O ஆயிடுது. மீதி CO3யில் ஒரு O போனனால CO2 இருக்குது. ஸோ அதே மாதிரி NaBr அது கூட 3H2SO4 போடும்போது உங்களுக்கு N2Na அந்த H உள்ளே வந்துடுது. ஸோ அப்புறம் பேலன்ஸ் வாட்டர் புரோமின் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. ஸோ ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின். அதாவது பென்சின் ரிங் கூட H2SO4 போட்டு என்னன்னு கேட்பாங்க.
ஸோ C6H5 ஒரு H ரீப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல SO3 வந்துடுது. ஸோ மீதி ஒரு O இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஓவும் இந்த இதில் உள்ள ஒரு H உள்ளே வந்துடுது. ஸோ இதில் உள்ள ஒரு H இது H சேர்த்து H2Oன்னு வெளியே போயிடுது. இல்லை நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், H2Oன்னு வெளியே போயிடுது. ஸோ இதில் உள்ள H தனியாக தூக்கி போட்டிருக்கோம் சரிங்களா, C6H5 SO3 Hன்னு. ஸோ அந்த மாதிரி பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதோட சல்ஃபியூரிக் ஆசிடோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெர்டிலைசர், அமோனியம் சல்ஃபேட் அண்டு சூப்பர் பாஸ்பேட். அப்புறம் இட் இஸ் யூஸ்ட் அஸ் ட்ரையிங் ஏஜெண்டாக இது என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஃபார் சல்ஃபேட் இல்லை சல்ஃபியூரிக் ஆசிட் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பேரியம் குளோரைடு கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் பேரியம் சல்ஃபேட் ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு சல்ஃபியூரிக் ஆசிடை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி CH3CO டைஸ் லெட் கொடுத்துருக்காங்க. H2SO4 போட்டால் லெட் சல்ஃபேட் ப்ரெசிபிடேட் கிடைக்கும். ஸோ அசிட்டிக் ஆசிடும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோ ஆசிட் ஆஃப் சல்ஃபர்னு கொடுத்துருக்காங்க. H2SO3 அப்படிங்கிறது உங்களுக்கு சல்ஃபியூரஸ் ஆசிட். ஸோ அது உங்களுக்கு புரியும். அப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எஸ் நடுவில் போட்டிங்கன்னா OH. ஸோ ஒரு O பேலன்ஸாக இருக்கும், அது டபுள் பாண்ட் ஓவாக போட்டுடலாம். சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ தயோ சல்ஃபியூரிக் ஆசிட் அதுக்கும் பாருங்கள் H2S2O3. ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் படிங்க. தைனோஸ் ஆசிட் H2S2O4, டைதயோனிக் ஆசிட் H2S2O5. ஸோ நம்ம மேக்ஸிமம் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் தான் பார்ப்போம். அண்ட் தென் டைசல்ஃபியூரிக் ஆசிட்னா H2S2O7, பெராக்சி மோனோசல்ஃபியூரிக் ஆசிட்னா H2SO5, பெர் ஆக்சோ டைசல்ஃபியூரிக் ஆசிட்னா H2S2O8, டைதயோனிக் ஆசிட் H2S2O6. ஸோ பாலிதயோனிக் ஆசிட் H2S வந்து N+2, அது நம்பர் எவ்வளோ இருக்குன்னு கொடுக்கல, O6. ஸோ எஸ்ன்னா எவ்வளோ நாள் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பாலின்னு சொன்னனால அந்த இடத்துல N வருது. ஸோ நம்ம இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து குரூப் 17 ஹாலஜன் குரூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹாலஜனில் குளோரின் பற்றி பார்க்கலாம். ஸோ குளோரின் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சோடியம் குளோரைடாக சீ வாட்டரில் இருக்கும். ஸோ அதோட டேப்லெட் காலம் இருக்குது. இந்த டேப்லெட் காலத்தில் எது வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். புரோமின் மட்டும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, அயோடினும் ஆஸ்டடினும் சாலிட் ஸ்டேட்டு, ஃப்ளோரினும் குளோரினும் கேஸ் ஸ்டேட்டு. ஸோ மற்ற எதுவும் வித்தியாசம் இல்லை. அண்ட் தென் குளோரின் இஸ் ஹைலி ரியாக்டிவ். அப்போ ப்ரிப்ரேஷன் பாருங்கள், சோடியம் குளோரைடு கூட MnO2 4H2SO4 பண்ணும்போது நமக்கு குளோரின் கேஸ் தனியாக கிடச்சிருது. ஸோ அதே மாதிரி லெட் ஆக்சைடு கூட போடும்போதும் நமக்கு குளோரின் கேஸ் வெளியே லிபரேட் ஆகுது. அது மாதிரி 2KMnO4 போடும்போது குளோரின் கேஸ் லிபரேட் ஆகுது. K2CR2O7 கூட போகும்போது நமக்கு குளோரின் கேஸ் லிபரேட் ஆகுது. உங்களுக்கு இங்கேயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும். இங்கே எத்தனை BB இருக்கோ அத்தனை BB இங்கே இருக்கும், எத்தனை O இருக்கும் அங்கே எத்தனை O இருக்கும், இங்கே எத்தனை Cl இருக்கோ அத்தனை Cl இங்கே பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு மனப்பாடம் இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நமக்கு வந்து ஒரு சைடு கரெக்டாக நீங்கள் BbO2 4HCl படித்தா அந்த சைடு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், லெட் குளோரைடு, வாட்டர், குளோரின். ஸோ அப்படி படிச்சுட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து CaOCl2 2HCl போட்டால் உங்களுக்கு ஸோ CaCl2 அப்புறம் மீதி என்ன இருக்குது, இந்த H2வும் இதில் உள்ள ஓவும் குளோரின் வெளியே வந்துடுது. ஸோ அதே மாதிரி CaSO4 அப்புறம் இந்த H2O இந்த Cl2 வெளியே வந்துடுது இல்லையா. அடுத்து மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு NaCl Na+Cl- பிரியுது. ஸோ H2O சேர்க்கும்போது H+OHன்னு பிரியுது. இதில் உள்ள Na+ இதில் உள்ள OHம் சேர்ந்து NaOHன்னு ஃபார்ம் ஆயிடுது. ஸோ கேத்தோடில் H+ ஒரு எலக்ட்ரானை வாங்கி Hன்னு ஆகுது. ஆனோடில் குளோரின் மைனஸ் ஒரு எலக்ட்ரானை இழந்து H. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானை உங்களுக்கு என்ன ஆகுது, H+E- சேர்க்கும்போது ஹைட்ரஜனாக மாறுது. Cl- வந்து Cl ஆகி ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து கேஸாகவும் குளோரின் வந்து கேஸாகவும் லிபரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டெக்கன் ப்ராசஸ் தான் எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. ஸோ டெக்கன் ப்ராசஸ் அப்படிங்கிறது 4HCl O2 போடுறாங்க. இந்த டெம்பரேச்சர் முக்கியம், இந்த கேட்டலைஸ் முக்கியம். போடும்போது நமக்கு வாட்டரும் குளோரினும் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அடுத்து chlorine obtained by this method dilute and is employed for the manufacture of bleaching powder.
ஸோ இங்கே பாருங்கள் Cu2Cl2. அப்போ என்ன ஆகுது, ஆக்சிஜன் போடும்போது Cu2OCl2. ஏன்னா இங்கே 2 இருக்குல்ல, அப்போ காமனாக போட்டு ஒரு ஓ உள்ளே போட்டால் போதும். ஸோ இதை அப்படியே இங்கே எழுதி HCl சேர்க்கும் போது நமக்கு 2CuCl2 குப்ரிக் குளோரைட் H2 வருது. இதை நம்ம பண்ணும்போது குப்ரஸ் குளோரைட் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆனால் அந்த டெக்கன் ப்ராசஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். குளோரின் இஸ் ஜெனரலி yellow கேஸ் வித் பஞ்ச் அண்ட் இரிட்டேட்டிங் ஓடர். இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அதாவது பஞ்ச் அண்ட் இரிட்டேட்டிங் ஓடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் குளோரின் சொல்லணும். இது ஹெட்டேக்கை ஏற்படுத்தக்கூடியது. நிறைய இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஸ்மால் குவான்டிட்டிஸ் வரஸ் இன்ஹேஷன் லார்ஜ் குவான்டிட்டியான ஃபேட்டல். சரியா, தலை என்ன ஆயிடலாம், உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஆக்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். Na கூட Cl போட்டால் NaClன்னு போயிடும். அதே மாதிரி Fe கூட உங்களுக்கு குளோரின் போட்டால் என்ன ஆகுது, FeCl3ன்னு போயிடுது. அலுமினியம் கூட போட்டால் அலுமினியம் குளோரைட், காப்பர் கூட போட்டால் காப்பர் குளோரைட். ஸோ அடுத்து வந்து போரான் கூட போட்டால் உங்களுக்கு BCl3, சல்ஃபர் கூட போட்டால் டைசல்ஃபர் டைக்ளோரைட், பாஸ்பரஸ் கூட போட்டால் 4PCl3. இந்த கொஷின் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். AS குளோரின், அப்போ ASCl3, SPCl2, SPCl3. ஸோ அடுத்து அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். அதாவது C10H16 8Cl2. அப்போ கார்பனாக பிரியுது இல்லையா, அது கேட்கலாம். ஸோ குளோரின் கூட வாட்டர் ஆட் பண்ணால் ஆக்சிஜன் கிடைக்கும். அமோனியா கூட குளோரின் சேர்த்தா நைட்ரஜன் கிடைக்கும். HCl கூட அமோனியா சேர்த்தா அமோனியம் குளோரைடாக மாறிடுது. ஸோ அதே மாதிரி ஓவரால் ரியாக்ஷனை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த NH3யும் இந்த NH3யும் கூட்டினா இங்கே 8 NH3. ஸோ இந்த 3Cl2 இங்கே வந்துடுது. இந்த HClயும் இந்த HClயும் கட் ஆகிடுது. ஸோ N2வும் இந்த அமோனியம் குளோரைடும் இங்கே வந்துடுது. அதே மாதிரி அமோனியம் ப்ளஸ் குளோரின் சேர்த்து NCl3 3HCl. அந்த 3HCl கூட இன்னும் கொஞ்சம் அமோனியா போடும்போது 3NH4Cl. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, இந்த இதையும் கூட்டினீங்கன்னா 4NH3 3Cl2. ஸோ இதுவும் கட் ஆகிடும். மீதி இருக்கிறது அப்படியே வந்துடும், இதுவும். அதே மாதிரி H2SCl2 போட்டிங்கன்னா 2HCl ப்ளஸ் S, குளோரின் ப்ளஸ் 2KBr 2KCl Br2. குளோரின் கூட KI போட்டால் அயோடைடு வெளியே வந்துடுது. ஸோ அடுத்து வந்து ரியாக்ஷன் வித் ஆல்கலி. ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து குளோரின் H2O, HCl HOCl, HCl NaOH கூட சேர்ந்து NaCl, HOCl NaOH கூட சேர்ந்து NaOCl ப்ளஸ் H2O. ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா குளோரின் கிடைக்கி, ரெண்டு Na இது சேர்ந்து NaOH. ஸோ NaOCl, அடுத்து NaCl, அடுத்து H2O. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஈக்குவேஷன் வந்து ரியாக்ஷன் வித் ஆல்கலி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நேராக ஆக்சிடைசிங் ப்ளீச்சிங் ஆக்ஷன் பார்க்கலாம். H2O குளோரின் சேர்த்தா HCl HOCl. ஸோ HOCl HClஆகவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. அப்போ என்ன ஆகுது, கலரிங் மேட்டர் வந்து நேசண்ட் ஆக்சிஜன் கூட சேர்ந்தால் உங்களுக்கு கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக மாறிடுது. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், குறிச்சிக்கோங்க. அடுத்து FeCl2 கூட குளோரின் சேர்த்தா FeCl3, குளோரின் கூட H2O போட்டால் HCl HOCl. ஸோ அடுத்து FeSO4 H2SO4 HOCl போட்டு உங்களுக்கு ஓவரால் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ நீங்கள் இதை குறிச்சிக்கோங்க. CaOH ட்வைஸ் கூட குளோரின் சேர்த்தா CaOCl2. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன அர்த்தம், இந்த இடத்துல Cl வந்துடும். ஸோ இந்த Br2 வெளியே போயிடும். 2 Brன்னு வரல புரோமினா. அதே மாதிரி Cl உள்ளே வந்துடுது. 2 இருக்குது அயோடின் இருக்குல்ல, அது I2ன்னு போயிடுது. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷன் காம்பவுண்ட்ஸ். SO2Cl2 கூட சேர்ந்தால் SO2Cl2, CO ப்ளஸ் Cl2னா COCl2 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. C2H4Cl2னா C2H4Cl2, CH4Cl2னா CH3Cl, ஒரு ஹைச்சும்
ஒரு சிஎல் சேர்ந்து வெளியே போயிடுது. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. C6H6Cl2 FeCl3. அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? எஸ், அந்த ஹைச் உள்ளே வந்துடுது, அந்த சிஎல் வெளியே போயிடுது. ஸோ யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா purification of drinking water, bleaching of cotton, textile, paper, rayon, extraction of gold and platinum இது யூஸ் ஆகுது.